இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் குழம்பு செய்யலாம் வாங்க. கொஞ்சமாக வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு ஒரே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை போகிற மட்டும் அதை வதக்கணுங்க. அதுக்கப்புறம் அதுலேயே அரை ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருக்கணும் போது ஒரே ஒரு தக்காளியை நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். பச்சை வாசனை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கின பிறகு பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் ஊற்றிடலாம். நல்லா அடித்து ஊற்றணும். ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு துண்டு தேங்காவை அரைச்சி அதில் ஊற்றிடலாங்க. ஊற்றின பிறகு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி, நம்மளுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாங்க. ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்க்குறவங்க பார்க்கலாம், நான் எப்போவுமே பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போன பிறகு நான் வதக்கி வச்ச வெண்டைக்காய், 1/2 கிலோ வெண்டைக்காவை அதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மூடி போடக்கூடாது. மூடி போட்டோம்னா ஒரு மாதிரி குழஞ்சிடும். நான் சும்மா போட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். யார் யார் வீட்டில் இப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்லா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ.